2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளிக்கலாம்னு எடப்பாடியார் அறிவிச்சார். இதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோட விருப்ப மனு கொடுத்தாங்க. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. இதையடுத்து விருப்ப மனு கொடுத்த தொண்டர்களுக்கு நேர்காணல் நடத்தப்படும்னு தலைமை அறிவிச்சதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு எம்ஜிஆர் மாளிகையில குவிந்து வர்றாங்க. தொண்டர்களின் இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது 2026ல எத்தனை பேர் அதிமுகவை எதிர்த்து நின்னாலும் எடப்பாடியாரின் படை அதை சுக்கு நூறா உடைச்சு எரியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியினுடைய தலைமையிலே 2026லே தமிழகத்திலே ஆட்சி அமைவது உறுதி. இன்னும் 2 மாதத்திலே எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் என்ற ஒரு தமிழ்நாட்டிலே இந்த குரல் ஒழிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல வாய்ப்பு எங்களுடையது. வேளச்சேரி தொகுதியில் எங்களுடைய எம்கே அசோக் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மாவட்ட செயலாளருக்கு நிச்சயமாக இப்போ எங்கள் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அண்ணன் சேகரன் அவர்கள் மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. எந்த ஒரு நல்லது கெட்டதும் அவங்க வீட்டில் எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிறாரு. அவர் ஒரு வீட்டு பிள்ளையாகவே இருக்கிறதுனால நிச்சயம் ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. மொத்த தமிழ்நாடு போல தான் கரூர்லையும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போ முடியும் எப்போ விடியும் சொல்லி மக்கள் காத்துட்ருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எக்கு கோட்டை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்களின் கோட்டையாகும். இங்கு நிற்கிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். அதுலேருந்துமே தெரியும் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு. எங்கள் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 59 பேர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சேலம் புறநகர் மாவட்டத்திலேருந்து நேர்காணல் காண முடியாத அளவுக்கு கும்பல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளோட வருகையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்புன்னு. அதிமுகவுடைய வெற்றிங்கிறது 2026 ஐயா எடப்பாடியார் தான் ஆட்சி அமைக்கிறார், அது உறுதி. ஏன்னா நம்ம ஆட்சியில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் கொடுத்தோம், மாணவர்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்கள் கொடுத்தோம், மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம். அதனால் நம்ம ஆட்சி அமைக்கிறதுங்கிறது உறுதி. இந்த 2026 முதல் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக ஐயா பதவி வைப்பார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இருக்கிற அதிமுக ஒரு எழுச்சியோடு இருக்குது. அதாவது 2026ல் ஐயா தலைமையில் ஆட்சி அமைச்சே தீர்வுன்னு பொது ஜனங்களும் இருக்காங்க, கட்சிக்காரங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2026ல் நிரந்தர முதலமைச்சராக ஐயா எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்பார். கூட்டணி பலம் விட நம்மளுடைய பலம் நல்ல பலமாகவே இருக்குது. கூட்டணிகள் நம்ம அதிகமாக வந்தாலும் இன்னும் நம்மளுக்கு சந்தோஷம்தான், அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டணி பலம் ரொம்ப அதாவது இன்னும் ஒரு 15 நாள் நேரம் நெருங்க கூட்டணி இன்னும் பலம் எங்களுக்கு அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் எங்களோட கூட்டணி வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. எல்லாருமே இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்க ரொம்ப விருப்பமாக இருக்காங்க. ஏன்னா ஜெயிக்கிற கட்சியோட சேரணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக மிக பெரும் கூட்டணியாக அதிமுக கூட்டணி அமையும். கூட்டணியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் களப்பணியை நீங்கள் ஆற்றுங்கள் அப்படின்னு ஏற்கனவே எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. அவருடைய வழியை பின்பற்றி நாங்கள் அவர் என்ன சொல்கிறார்களோ அதை பற்றி நாங்கள் கேட்டு அந்த வழியிலே நாங்கள் பின்பற்றி அவர்களுக்கு வெற்றி கனியை தேடி தருவோம். கூட்டணி பலம் நம்மளுக்கு நல்லா வலுவாகவே இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்மளை தேடி அவங்களா ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்க. திமுக இன்றைக்கி அவங்க ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு எல்லாம் கொள்ளை கூட்டமாக அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அதிமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் போய் மக்கள் மத்தியில் தேவையில்லாத கருத்துக்களை விதைக்கிறாங்க. இன்றைக்கி அதிமுகவை தேடி அனைத்து கட்சிகளும் வர நிலைமை உருவாயிருச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கு. அடுத்து இன்னும் நீங்கள் பார்க்க போகிறீங்க வரிசை எண்ணற்ற கட்சிகள் அவங்களாம் நம்மளை தேடி வர போகிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையே ஐயா எடப்பாடியார் அவர் தான். அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையாக அங்கம் வைக்கிறது. இது பிரம்மாண்டமான கூட்டணியாக இன்னும் மேலும் பல கட்சிகள் கூட்டணியில் இணைந்து பிரம்மாண்டமான கூட்டணி ஐயா எப்பொழுதும் சொல்வதைப் போல் பிரம்மாண்டமான கூட்டணி அமைந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், அம்மாவின் ஆட்சி மலரும், எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக மேலே மக்கள் ஏன் இந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்க? திமுக என்பது ஒரு பொய்யான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, ஒரு நடிக்கக்கூடிய ஆட்சி. எதை எடுத்தாலும் பெயர், அவங்களுக்கு பெயர் வைப்பதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. எது போய் கேட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு எதிர்பார்த்தமாக தான் பதில் சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் போய் கேட்டோம்னா. அதனால் ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு. இன்றைக்கி அவங்க செய்யாத வேலைகளால தான் மக்களுடைய பாதிப்பு. எல்லாமே விளம்பரமாக இருக்குங்க. எதை எடுத்தாலும் விளம்பரமாக இருக்குது. கொள்ளை கஞ்சா கடத்தல் ஆகப்பட்ட துன்பங்கள் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. சும்மா ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 2000 ரூபா வீட்டுக்காரிட்டு பிடிக்கிட்டு போய் மதுக்கடையில் கொடுத்துட்றாரு. பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ரோட்டு வேலை சரியாக கொடுக்கறதில்ல, ஏமாத்துறாங்க.
எல்லாமே ஒரு போர்ஜரியாக நடக்குது. மக்கள் ஏகப்பட்ட துன்பத்தில் இருக்கிறனால மிக சிறப்பாக நம்ம ஆட்சி அமைங்கிறது எங்களுடைய கருத்து. அவங்க சொன்னது மட்டும்தான், எதையும் செய்யலை. சொல்லாமல் இருந்திருந்தால் கூட யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க நிறைய சொல்லிட்டாங்க, சொன்னதை எதுவுமே அவங்க செய்யலை. அதனால் கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் வந்து நம்ம சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம். மக்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக செஞ்சுருந்தோம். அதனால் நம்ம ஆட்சியே ரொம்ப எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி இருந்துச்சு, அதுவே இருந்திருக்கலான்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் நடந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக இல்லை, அதுதான் முக்கிய காரணம். அதுவும் இல்லாமல் போதைப்பொருள் பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ திமுக தோல்வி அடையிறதுக்கு முக்கிய காரணமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததும் போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறதும் தான். அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா துறையிலையும் அதிக அளவில் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக இந்த தடவை டெபாசிட் காலி ஆகிறது உறுதி. ஏன் கோவமாக இருக்காங்கன்னா சொன்னது ஃபுல்லாகவே பொய். 527 வாக்குறுதி டோட்டலாக எல்லாமே பொய். எதையுமே அவங்க உருப்படியாக நிறைவேற்றலை. அந்த பஸ்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸை மட்டுமே அவங்க சொல்லி வந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு அவங்க சொன்ன எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள். எதையுமே அவங்களால நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்றைக்கி அவங்களும் தடுமாறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடனில் இவங்க ஆட்சியில் 5 வருஷம் ஆட்சியில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதான் நம்ம தமிழ்நாட்டை தலைகுனியை வச்சிருக்கிறது தான் இந்த திமுகனுடைய சாதனையாக இருக்குது. சாதாரண பொதுமக்களை கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க காரணம் என்னன்னு. ஏன்னா அவங்களோட ஆட்சி வந்து இப்போ எப்படி நடந்துட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பேருக்கு தான் வந்து விடியல் பேருந்து விட்டுருக்கோம், பெண்களுக்கு அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எதுவுமே வந்து இந்த ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே திருப்திகரமான ஒரு திட்டத்தையோ எதையும் கொண்டு வர கிடையாது. மீண்டும் இந்த ஆட்சி வரவே கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் வந்து ரொம்ப துரிதமாக இருக்காங்க. ஏன்னா வந்து இலவசத்தை கொடுக்குறாங்க, ஆனால் எந்த இடத்துலையும் வந்து மக்கள் வந்து மக்களோட நலனோ பெண்கள் பாதுகாப்போ அந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான சாராம்சங்களையும் கொண்டு வரல. அம்மா ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, அதை பின்னும் எடப்பாடியார் ஆட்சி எப்படி இருந்துச்சு, அப்போ வந்து எவ்வளோ வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கான நலன் எல்லாம் எப்படி இருந்துச்சு, வேலை வாய்ப்பு எவ்வளோ இருந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. அதனால் மக்கள் வந்து இலவசத்தை கொடுத்து நம்ம ஏமாத்துறாங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தொண்டர்கள் எல்லாமே ஆரவாரத்தோட தான் இருக்காங்க. நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க, நேர்காணல்ங்கிற திருவிழா வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 4 நாட்கள் இந்த திருவிழா நடைபெற போகுது. இந்த திருவிழாவிற்கு வர மக்களோட முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்தாவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் எல்லாருமே வந்து நம்பிக்கையோடையும் கண்டிப்பாக நம்ம ஆட்சி அடுத்து அமைய போகிறதுங்கிற ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்காங்க. 1972 இருக்கிற எழுச்சி இன்னைக்கு 26 வந்திருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இருந்த இந்த தலைமை கழகம், இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ் மண் மீண்டும் 26 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய மறு பதிப்பாக இன்றைக்கு அருமையின் எடப்பாடியார் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்மில் ஒருவர் நமக்கான தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு ஒரு தொண்டர் வளர்ந்திருக்கிறார்கள். 52 லட்சம் லேப்டாப் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஆட்சியில் மாணவர்களுக்கு. அதை நம்ம வற்புறுத்தி தான் இப்போ கடைசி நேரத்தில் ஓட்டுக்காக வந்து இந்த திமுக அரசு 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுசாக கொடுக்க முடியாது அவங்களால. அதுலேயும் ஒரு பொய் தான் அந்த திமுக அரசு. அதே போல் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்கோம். மாணவர்களுக்கு 7 அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே போல் இப்போ எடப்பாடியார் வந்து வற்புறுத்தி தான் இந்த பொங்கல் தொகுப்பே வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3000 ரூபாங்கிறது ஐயா எடப்பாடியார் 5000 ரூபா சொன்னார். 5000 ரூபா சொன்னதுனால தான் இந்த விடியா திமுக அரசு 3000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் வந்து நம்ம தான் ஆட்சி அடுத்தது 2026 ஐயா எடப்பாடியார் அரியணையில் ஏறுகிறார். இரட்டை இலைக்கு அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது என்ன திட்டங்கள் செய்தார்கள், மக்களுக்கு என்ன செய்தார்கள், பள்ளி மாணவ குழந்தைகளுக்கு என்ன செய்தார்கள் என்பதை ஒரு குழந்தைகளை கேட்டால் கூட தெரியும். அந்த திட்டத்தை எடப்பாடி அவர்கள் வழிவகுத்து 4 ஆண்டு காலம் 2 மாத காலம் சிறப்பாக பணியாற்றி மென்மேலும் அந்த திட்டங்களை 2026 கொண்டு வந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று மக்களுக்கு நல்ல ஆட்சியை தரக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மட்டுமே. சாதாரண ஒரு மக்கள் தொண்டர் முதலமைச்சராக இருந்தால் எப்படி எளிமையாக அணுகலாம், எப்படி எளிமையாக பேசலாம், மக்கள் பிரச்சனையாக அவரோட பிரச்சனையாக அவருக்கு எப்படி புரிந்து கொள்வார் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம எடப்பாடி ஐயா வந்து ஒரு உதாரணம். கண்டிப்பாக இப்படி ஒரு எளிய தலைவர் எந்த கட்சியிலையும் இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க. ஐயாவுடைய தலைமை மிக சிறப்பாக இருக்கிறது. அவர்தான இரட்டை இலைனாவோ அவர் தான். அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அடுத்தபடியாக 3ஆம் தலைமுறையாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அவருடைய தலைமை மிகச்சிறப்பாக இருக்கிறது.
அவர்களுடைய தலைமைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அவருடைய தலைமை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அவருக்கு மாவட்டத்திலேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஏன்னா அவருடைய உழைப்பை நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்குறோம். அதனால் அவருடைய தலைமையில் எங்களுடைய களப்பணி சிறப்பாக இருக்கும். அவருக்கு வெற்றி மிக விரைவில் இருக்கிறது, புரியுதுங்களா? அப்போ அடுத்த முதலமைச்சர் அவர் தான். வரப்போகின்ற அந்த தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே அவர் தான் முதலமைச்சராக அரியணையில் ஏறப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடியார் அவர்கள் கழக மருத்துவர் அணிகளுக்கும் மருத்துவத்துறைக்கும் ஆட்சியில் இருந்தபோது எண்ணற்ற திட்டங்களை செய்துள்ளார். அதில் பேரும் புகழும் நிலைக்கின்ற போது 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு மூலம் அரசு மருத்துவ பள்ளி மாணவர்களும் மருத்துவர்கள் ஆகலாம் என்ற திட்டத்தை நிறைவேற்றினார். 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் நீட் என்ற மாயையை முறியடித்து வெற்றிகரமாக மருத்துவர்கள் ஆகிறதுக்கு வழிவகை செய்தார். மேலும் மருத்துவர்கள் அதிக மாணவர்கள் உருவாக்க ஒரே ஆண்டில் 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தந்தார். மேலும் கிராமப்புற பகுதிகளில் 2000 மருத்துவ மினி கிளினிக்குகள் துவக்கினார். அம்மா மினி கிளினிக் என்ற கொரோனா தொற்று பேரிடர் காலத்தில் துவக்கினார். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டது. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்ந்து மருத்துவத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் துறை சிறந்து விளங்குவதற்கு பல திட்டங்களுடன் செயல்படுவார். நிச்சயமாக 2027 எடப்பாடியார் அவர்கள்தான் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். இன்னைக்கு ஐயாவோட தலைமை தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அனைத்து வயதை சார்ந்தவர்களுக்கும் மாண்புமிகு ஐயா அவர்களின் எடப்பாடியார் ஐயா அவர்களின் பேச்சுக்களை ரசிக்கின்றனர். அவர்களின் செயல்பாட்டுகளை ஏற்றுக்கொள்கின்றனர். அதே போல் எளிமையாக அணுகக்கூடிய ஒரே தலைவர், அகில உலகத்திலேயே ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மட்டுமே. கழக காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர்களின் அருளாசையுடன் கழகத்தை வழிநடத்தும் நமது கழக பொதுச் செயலாளர், புரட்சித் தமிழர் எதிர்க்கட்சித் தலைவர், மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் பொற்கால ஆட்சி மலரும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.